ஹலோ! வாங்க. அம்மம்மாவின் அசத்தல் சேனலுக்கு. நான் 2 சட்டி வாங்கின்னு வந்தேம்மா. மீன் குழம்புக்கு 1, கல் சட்டி 1 பருப்பு கடையறதுக்குன்னு. நான் கீரைலாம் அந்த கல் சட்டில தான் கடைவேன். அது உடைஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் சரி எப்படியோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கலான்னு பார்த்தா எனக்கு செட் ஆகல. அதனால ஒரு கல் சட்டி. கீரை கடைய, பருப்பு கடைய, பருப்பு, கத்திரிக்காய்லாம் வேக வச்சா கடையறதுக்குலாம் எனக்கு சட்டியில கடைஞ்சா தான் சரிப்பட்டு வராம கல் சட்டி 1 வாங்குனேன். அடுத்தது மீன் குழம்பு வைக்க ஒரு சட்டி வாங்குனேன். என்கிட்ட இந்த பழைய சட்டி வந்து ரொம்ப ஒரு மாரி வீரல் விட்டு போச்சு. ரொம்ப நாளா யூஸ் பண்றேன் இது. வீரல் விட்டு போச்சு. அதனால வேணாம் அத தூக்கி போடலான்னு சொல்லிட்டு, மீன் குழம்பு வைக்க ஒரு சட்டி வாங்கினேன். இந்த சைஸ் வாங்கலான்னு பார்த்தேன். அங்க பார்த்தா என்னமோ கரெக்ட் சைஸ் மாரி தெரியுது. இங்க ரொம்ப பெருசா இருக்கு. சரி பரவால்ல. மீன்லாம் உடையாம இருக்கும். அப்படின்னு சொல்லிட்டு இத வாங்கிட்டு வந்தேன். இது 2ம் எப்படி பழகுறதுன்னு நான் உங்களுக்கு சொல்றேன். காட்டுறேன். சுத்தமா கழுவிக்கலாம். கழுவிட்டு ஃபுல்லா தண்ணி பிடிச்சு வைக்கலாம். நல்லா ஊறணும். இத அப்படியே அப்படியே வச்சிடலாம். காலையில எடுக்கலாம். நல்லா தண்ணியில ஊறணும். இந்த சட்டியும் அதே மாதிரி கழுவிட்டு இதுலயும் ஃபுல்லா வச்சுட்டேன். இதை அப்படியே வச்சிடலாம். காலையில வரைக்கும் அந்த தண்ணி அப்படியே இருக்கட்டும். அதுல காலையில பார்க்கலாம். நைட்டு ஃபுல்லா ஊற வச்சிருந்தேன். இப்ப இந்த தண்ணியை ஊத்திடலாம். ஊத்திட்டு அப்படி கமுத்தி வச்சு அப்படியே நல்லா காத்து வரட்டும். இது நல்லா காயட்டும். இதுல சாதம் வடிச்ச கஞ்சி தண்ணி ஊத்தி வைக்கணும். ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் ஊத்தி வச்சுட்டு திருப்பி கழுவிடணும். இந்த மாதிரி 2 நாளைக்கு சாதம் வச்ச கஞ்சி தண்ணி ஊற்றலாம். கஞ்சி தண்ணி இல்லாதவங்க அரிசி கழுவுன தண்ணி கூட ஊற்றி ஒரு 4 ஹவர் 5 ஹவர் ஊற வச்சு 2 நாளைக்கு ஊற்றி அந்த மாதிரி கழுவுனா போதும். 2 நாள் இந்த மாதிரி அரிசி கழுவுன தண்ணியும் கஞ்சி தண்ணியும் சேர்த்து ஊற வச்சேன். பாருங்க இப்போ இப்படி கழுவி ரெண்டு நாள் இந்த மாதிரி ஊற்றி மறுபடியும் கழுவிட்டு 2 நாள் அந்த மாதிரி ஊற வச்சு ஊற்றி கழுவி கவுத்துருவேன். திருப்பியும் கழுவிடுவேன். இப்போ இதை கழுவி கவுத்துடலாம். காயட்டும். இந்த சட்டியில மறுபடியும் இந்த கீரை காம்பு, வெங்காயத்தூள், பூண்டுத்தூள் எல்லாம் போட்டு ஊற வச்சுட்டோம். இன்னைக்கு கீரை கடை போறேன். அந்த காம்பெல்லாம் போட்டு ஊற வச்சு நல்லா தேய்ச்சி கழுவிட்டோம். காம்புடைய ஒரு 1 ஹவர் ஊறிடுச்சு போதும். இப்போ நல்லா வெறும் கீரை வாசம் தான் வருது. கீரை வாசம் தான் வருது. இது அப்படியே கவுத்துனா இப்போ நல்லா ரெடி ஆயிடுச்சுமா. இப்போ ஒரு சின்ன வேலை பண்ணலாம். சின்ன டிப்ஸு. கொஞ்சமா ஆயில் தடவிக்கலாம் ஃபுல்லா. கையிலே அந்த மாதிரி தொட்டு ஃபுல்லா தடவிக்கலாம். இந்த மாதிரி ஃபுல்லா ஆயில் தடவிட்டேன். மேலெல்லாம் கூட லைட்டா தடவினா போதும். தடவிட்டேன். அவ்வளோதான் ரெடி ஆயிடுச்சு கீரை கடை சட்டி. கீரை கடைஞ்சிக்கலாம்.
இந்த மாதிரி சட்டியில கீரை கடைஞ்சாதான் ரொம்ப நல்லா இருக்கும்மா. டேஸ்ட்டும் நல்லா இருக்கும். இங்க பாருங்க எவ்வளவு சீக்கிரம் கடைஞ்சிருச்சு. கீரை புது சட்டியில கீரை கடைஞ்சிருக்கேன். வாங்க சாப்பிடலாம். இன்னைக்கு நம்ம வீட்டில் இதுதான் சாப்பாடு. சுட சுட சாதம், சிறுகீரையும் துவரம்பருப்பும் கடைஞ்சி வச்சிருக்கேன். இந்த கிரேவி ரொம்ப சூப்பராக இருக்கும். முருங்கைக்காய் வள்ளிக்கிழங்கு போட்டு கிரேவி மாதிரி பண்ணியிருக்கேன். ரொம்ப நல்லா இருக்கும் இது. இது ரெசிபி வேணும்னா சொல்லுங்க, டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். கேரட் பீன்ஸ் பொரியல், வெயிலுக்கு வெள்ளரிக்காய் பிஞ்சு, தயிர், ரசம். அவ்வளோதாம்மா. வாங்க சாப்பிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.